உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பரவலாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற விஷயம், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய வடக்குக்கு வந்திருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணம் வந்ததும் அது மட்டும் இல்லாமல் மன்னார் பகுதிக்கும் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இதில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்த விஷயத்துல தமிழ் மக்களுக்கு பூரணமான திருப்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறதா அல்லது பூரணமான விஷயங்களை அவர் பூர்த்தி செய்கின்ற வகையில அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறதா, இது சம்பந்தமாக சமூக ஊடகங்கள் மட்டுமில்லாமல் அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை சேரும். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுர திசாநாயக்கா மன்னார் மாவட்டத்துக்கு போயிருந்தார். மன்னார் மாவட்டத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிய விடயங்கள் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இளைஞர்கள் காவல்துறையில் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து 40,000 குடும்பங்களுக்கு பார்த்தீங்க சொன்னால் அஸ்வெசும அப்படின்ற அந்த கொடுப்பனை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற 5-6 வருடங்களுக்குள்ள 30,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த வடக்கில இடம்பெற்ற யுத்தங்கள் காரணமாக இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்ட வீதிகள், அதே மாதிரி காணிகளை விடுவிப்பதற்கு முயற்சிகள் எடுப்பதாகவும், மற்றது பார்த்தீங்க சொன்னால் 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான டொலர்ஸ் எங்களிடம் கையிருப்பு இருக்கும். அதனால் நிறைய விஷயங்களை நாங்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க சொன்னால் அண்மையில் டீசல் பெட்ரோலுடைய விலையை குறைச்சிருக்கிறோம். அதே மாதிரி அரச ஊழியர்கள் சம்பளத்தை கூட்டி இருக்கிறோம். மின்சாரத்தினுடைய கட்டணத்தை குறைச்சிருக்கிறோம். 4 லட்சம் குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரண கொடுப்பனவை கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்க சொன்னா அரச துறையினுடைய காவல்துறையில 2,000 பேரை நாங்கள் வேலைக்கு சேர்க்க போறோம். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை ஜனாதிபதி அவர்கள் மன்னார்ல தெரிவிச்சிருந்தாரு. இங்க மன்னார்ல குறிப்பிட்ட விஷயங்கள், அங்கே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருப்பவர்களை அறிமுகம் செய்கின்ற விழாவில் ஜனாதிபதி அவர்களிடம் இடம்பெற்று அவர்களை அறிமுகம் செய்தது மட்டுமில்லாமல் எல்லாருமே இந்த நாட்டில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு முஸ்லிம் சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள் எல்லாருமே நாங்கள் ஒன்றாக வாழ்வதைத்தானே நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல், எந்த விதமான சண்டைகளும் இல்லாமல், இவ்வளவு காலமும் இடம்பெற்ற யுத்தம் போல் ஒரு யுத்தம் இல்லாமல் எல்லாருமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதைத்தானே விரும்புகிறீர்கள். அதைத்தான் நானும் முடிஞ்சவரை போராடி கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனி வருகின்ற காலங்களில் போராட்டத்துக்கு இடமில்லை. அது மட்டும் இல்லாமல் இன பேதங்களுக்கு இடமில்லை. அதே மாதிரி சண்டைகளுக்கு இடமில்லை. எல்லாருமே சிங்கள முஸ்லீம்களும் சரி, சிங்கள மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, முஸ்லீம் மக்களும் சரி, எல்லாருமே ஒன்றாக ஒரு குடையின் கீழே சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற வகையில் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மன்னார்ல இந்த கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மன்னார்ல இருந்து இந்தியாவுக்கான போக்குவரத்து சேவைகள், அது மட்டும் அந்த பாலங்கள் அமைப்பது, இது சம்பந்தமா நிறைய விடயங்களை அங்கே அவர் பேசியிருந்தது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாகவும் சுபூட்சமாகவும் என்னும் ஒரு நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையை அடுத்த சந்ததியினருக்கு அமைச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் மன்னார்ல கௌரவ ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதை சமூக ஊடகங்கள்ல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கள். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதி அவர்கள் அங்கிருக்கின்ற மக்களுக்கு கை கொடுத்தது மட்டுமில்லாமல் அங்கே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதியுச்ச மரியாதைகள் என்று சொல்லலாம். அதாவது ஆலாத்தி எழுத்ததிலிருந்து, அதாவது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாவற்றையுமே
பயன்படுத்தி அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டு பூங்காவில் வந்து இந்த கூட்டத்தொடர் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தொடரில் வந்து மன்னாரில் இருந்த மக்களை விட யாழ்ப்பாண பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள். அதையும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருந்தது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தையிட்டி விகாரை என்னுடைய பீடாதிபதி, அது மட்டும் இல்லாமல் நைனா நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற விகாரையினுடைய பீடாதிபதி இவர்கள் சேர்ந்து அதோடு சேர்ந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இலகுவாக தீர்க்கலாம், இது பெரிய விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் ஊடகங்களை பொறுத்தவரையில் ஊடகங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் வந்து தையிட்டி விகாரை பிரச்சனையை தீர்த்து விட்டார்ன்னு சொல்லி. ஆனால் அங்கே தையிட்டி விகாரை பிரச்சனைக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்ன தீர்வு வந்து அந்த பீடாதிபதியும் இந்த பீடாதிபதியும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து அதனுடைய இராணுவத்தினர் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அதனை வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லித்தான் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தையிட்டி விகாரை பிரச்சனையை முடிய இந்த தையிட்டி விகாரை பிரச்சனையை வச்சுக்கொண்டு தமிழ் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஒவ்வொருவருமே வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதில் வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அந்த தையிட்டு விகாரையில் வந்து அதனை வச்சு அரசியல் செய்யக்கூடாது அப்படின்றதையும் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து முன் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வடக்கு பகுதிகளில் வந்து இவ்வளவு காசு 500 கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருக்கிறேன், வீதிகளை திருத்துவதற்கு நான் நிதி ஒதுக்கி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வருகின்ற அடுத்த பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்துக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அப்படின்றதை முன்மொழிந்து அவற்றுக்கான நீங்கள் திட்டங்களை எல்லாம் இறந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து பகிர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து எங்களுடைய அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து யாரெல்லாம் வாக்களித்து எந்தெந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து என்பிபி அரசாங்கம் வெற்றி பெறுகிறதோ அந்த வெற்றி பெறுகின்ற அந்த உள்ளூராட்சி சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து அளவுக்கு அதிகமான பணங்கள் நாங்கள் ஒதுக்கி அந்த கிராமத்தை வந்து முன்னேற்றுவோம் அப்படின்ற வகையில் சொல்லியிருந்தார் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல ஜனாதிபதி. தொடர்ச்சியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பேசி அந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக வர்றது. அது மட்டும் இல்லாமல் ஊழலற்ற நாட்டை நாங்கள் வெகு விரைவில் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஒரு சுபுட்சமான நாடு வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி ஊழல்வாதிகளை என்னும் வெகு விரைவில் நாங்கள் கைது செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைய இந்த கூட்டத்தொடரில் வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசியிருந்தார். இது சம்பந்தமான வீடியோ நான் முழு வீடியோவாக நான் என்னுடைய சேனலில் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது இந்த சமூக ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகங்களில் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து பேசப்படுறது. ஜனாதிபதி தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய தமிழ் மக்களை ஏமாத்துகின்ற விஷயம் அல்லது வந்து ஜனாதிபதி எங்களுடைய தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாத்துகின்ற வகையில் தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல எல்லா இதுவரை நடந்த வடபகுதிகளில் நடந்த இந்த அனுரா திசநாயக்க அவர்களுடைய கூட்டத்தொடரில் வந்து அவர் பேசிய எல்லா விடயங்களுமே மலுப்பலான விடயங்களும் ஒரே விடயங்களை தான் திரும்ப ஜனாதிபதி அவர்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு சரியான ஒரு பாதையை வந்து அவர் காட்டவில்லை. அவர்களுடைய இந்த 6 மாத அரசியல் பயணத்தில் வந்து அவர்களால் வந்து எதுவுமே வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நடக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டு பிரச்சனையை வந்து ஒரு ஜனாதிபதியாக முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து அவர் ஒரு சரியான வகையில் அந்த பிரச்சனையை பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 கோடி ரூபாவை தந்துவிட்டு அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பூசி மொழி சமாளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த டிசிசி கூட்டங்கள் நடந்த விஷயங்களை தான் அவர் வந்து இன்றைய இந்த கூட்டத்தொடரிலும் வந்து பேசினார். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து எங்களுடைய சமூக ஊடகங்களில் இருந்து பயணிக்கின்ற அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களாக சொல்லியிருக்கார். இதில் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வடபகுதியை பொறுத்தவரை 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் எதுவுமே வந்து செய்ய முடியாது. அவர்கள் கதைக்கின்ற கதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து தங்கள் வசப்பட மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சு விடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வந்து விஜயம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அவரை ஒவ்வொரு இடமாக சென்று பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது. இதில் இந்த மொழி மாற்றம் அதாவது வந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சவர்கள் வந்து செஞ்ச நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்த ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் வருகின்ற பொழுதோ அல்லது அது வந்து அதுக்கப்புறமாக
டிசிசி கூட்டங்களில் கலந்ததுக்கு அப்புறமாக இடம்பெற்ற கூட்டத்தொடரில் வருகின்ற பொழுது அங்கே வந்த மொழிபெயர்ப்பாளர் ஓரளவுக்கு ஜனாதிபதி அனுரா அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்றதை வந்து உன்னிப்பாக கேட்டு மொழிபெயர்த்திருந்தார். ஆனால் இன்று பார்த்தீங்க சொன்னால் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்த மொழிபெயர்ப்பாளர் அவர் வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த மொழிபெயர்க்கின்ற வேகம் கூட சில நேரங்களில் தளங்களாகவும் சில விஷயங்கள் சில வசனங்களை வந்து விழுங்கி கொண்டு சொல்வதாகவும் காணக்கூடியதாக இருந்தது. இதுவும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஜனாதிபதி அப்படின்னு வருகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதியில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு மக்களுக்கான கருத்துக்களை சொல்கின்ற பொழுது சரியான ஒரு மொழிபெயர்ப்பாளரை வந்து கொண்டு வந்திருக்கணும். மொழிபெயர்ப்பாளர் சரியான வகையில் வந்து தன்னுடைய மொழிபெயர்ப்பை வந்து இருக்க வேண்டும். அவர் வந்து அதுக்கு சரியான ஆயத்தம் இல்லாமல் வந்தார் அப்படின்ற விஷயங்களும் வந்து ஊடகங்களை பொறுத்தவரை ஊடக பரப்பில் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அதை விட இந்த ஆய்வாளர்கள் அல்லது வந்து அரசியல் கருத்துக்கள் சொல்பவர்கள் வந்து இந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து சரியான வகையில் வந்து மக்களுக்கு அந்த அனுரா என்னத்தை சொல்கிறாரோ அதனை வந்து கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரவலாக காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பார்க்கலாம். உண்மையில் வந்து அதாவது சமூக ஊடகங்களில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கின்ற போது உடனடியாக அது வந்து சாத்தியக்கூறு இல்லாவிட்டாலும் எதிர்காலங்களில் காலப்போக்கில் அந்த விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்களாக இருக்கும் அல்லது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து மக்கள் அவதானிக்கிறார்கள். சமூக ஆர்வலர்களும் சரி அல்லது வந்து அரசியல் ஆய்வாளர்களும் சரி சமூக வலைத்தளங்களில் கருத்தை சொல்கின்ற பொழுது அவ்வளவு பொறுமையாக பார்த்து தான் கருத்தில் சொல்வார்கள். இந்த விஷயங்கள் வந்து என்னோட இன்று சமூக ஊடகங்களில் வந்து சமூக வலையொலிகளில் வந்து காணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.